வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளி பச்சடி. இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, நெல்லிக்காய் அளவு புளி. நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 7 சின்ன வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை இது மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் 1/4 கிலோ வெண்டைக்காயை இது மாதிரி வெட்டி அதோட வெட்டின பதத்தை காமிக்கிறோம் பாருங்கள். அப்படியே இந்த சைஸ்க்கு வெட்டுங்க. பார்த்துக்கிட்டிங்களா? வானொலியில் வெண்டைக்காய், தக்காளி, சிறிதளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரைச்சி வச்ச புளி தண்ணி அது மேலே ஊற்றிடுங்க. வானொலியில் நல்லா கொதிக்கட்டும். மணம் வரும், நல்ல மணம் வரும். அந்த மணத்திலே நல்ல சுவைங்கிறது நமக்கு உணர முடியும். நல்லா கொதிக்கட்டும். அதை பார்க்க கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதை ஒவ்வொன்றா போடுறோம் பாருங்கள். இப்போ தாளிக்கிற கண்ணில் எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம். சிறிதளவு வெந்தயத்தை போடுறோம். சிறிதளவு ஜீரகத்தை போடுறோம். ஒவ்வொன்றா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வரும்போது கரண்டியை மேலாக சற்று மேலாக தூக்கினீங்கன்னா அது மேலே ஒரு 5 இனுக்கு கருவேப்பிலையை போடுறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை அது மேலே போடுறோம். சின்ன வெங்காயம் நல்லா அந்த சுவைக்காக நம்ம சேர்க்குறோம். அது ஒரு வதக்கி நல்லா வதக்குறோம். சின்ன வெங்காயம் நிறம் மாறும், சிறிதளவு நிறம் மாறும். மாறினதுக்கப்புறம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கொதிக்கிற வெண்டைக்காய் இதில் நல்லா தண்ணி சுண்டிருச்சு. தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை அந்த வெண்டைக்காய் பச்சடியில் போடுறோம். சுவையான வெண்டைக்காய் பச்சடி தயார். நன்றி.